நாளிலும் அடிப்படை சத்தியங்கள், கிறிஸ்தவ உபதேசத்தின் அடிப்படை சத்தியங்களை நாம் தொடர்ந்து தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள். அஸ்திபாரம் என்றைக்குமே உறுதியாக இருந்தால்தான் அதன் மேல் கட்டப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைத்திருக்கும். அதனாலே உபதேசத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உறுதியாய் நிற்க வேண்டும். ஏன்னா இந்த கடைசி காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் கள்ள உபதேசம். பாவம் ஒரு மனிதனை வீழ்த்துவதை விட கள்ள உபதேசம் மிக எளிதாக வீழ்த்திவிடும். அதனால் இந்த கடைசி காலத்தில் பிசாசு கள்ள உபதேசங்களை ஏராளமாக சபைகளுக்குள், கிறிஸ்தவ உலகத்திற்குள் ஜனங்கள் அறியாத வண்ணம் அவன் நுழைத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறேன். என்னென்னா, கள்ள உபதேசத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சபையிலே விசுவாசிகள் தெளிவாக இல்லை, வசன தெளிவாக இல்லை. இப்போ நான் கர்த்தருடைய கிருபையினாலே ஆவிக்குரிய உலகத்திலே கிட்டத்தட்ட 37 வருடங்களை முடித்து 38வது வருடத்தில் இருக்கிறேன். இதில் எவ்வளவோ உபதேசங்கள் அதை பார்த்திருக்கிறேன். இந்த நாட்களிலே ஒருத்தர் ஒரு தவறான உபதேசம், வசனத்திற்கு புறம்பாய் ஒருத்தர் பிரசங்கிக்கிறதை பார்க்கும் பொழுது அவருடைய கிருபையினாலே உடனே என்னால் அதை கண்டுபிடித்து விட முடியும். இது எந்த வசனத்திற்கு முன்பாக இது தவறாக இந்த உபதேசம் இருக்கிறது என்று கேட்கிற அந்த நிமிஷத்திலே நான் சுலபமாய் கண்டுபிடித்து விடுவேன். அதனால் எனக்கு ஏன் இதெல்லாம் என்னை பற்றி சொல்லுவதற்காக சொல்லலை. அப்படி பலர் தவறான உபதேசங்களை எத்தனையோ விதத்தில் போதிக்கிறாங்க. ஆனால் அந்த போதனைகளுக்கு ஜனங்கள், அதாவது விசுவாசிகள், அது தவறு என்பதை நிதானிக்க தெரியாமல் அதை பாராட்டி எத்தனை பேர் அருமையாய் பேசினீர்கள், ரொம்ப அற்புதமான பிரசங்கம் என்று பாராட்டுவதை பார்க்கும் பொழுது அதுதான் வேதனையாக இருக்குது. தவறான உபதேசத்தை கூட அது தவறு, ஆனால் அதை விட என்னை வேதனைப்படுத்துகிற ஒரு சம்பவம் என்னென்னா, அதை பாராட்டுகிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். அதை பார்க்கும்போது தான் எனக்கு வேதனையாக இருக்கும். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு இதை நிதானிக்க தெரியாமல் இருக்கிறாங்களே. ஒரு தவறான உபதேசம் வரும்பொழுது இத்தனை பேர் அதை பாராட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு வசனம் தெரியாமல் இன்றைக்கி சபையிலே ஜனங்கள் இருக்கிறாங்களே என்று நினைக்கும் போது அதுதான் வேதனைக்குரிய காரியம். ஒரு தவறை தவறென்று தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இன்றைக்கி வசனத்திலே தெளிவற்ற நிலைமையில் ஏராளம் விசுவாசிங்க இருக்கிறாங்க. வசன தெளிவில்லாமல் இருக்கிறாங்க, ஃபவுண்டேஷன் சரியில்லை. அதுதான் வேதனைக்குரிய காரியம். இவர்கள் எல்லாரும் இந்த தவறான உபதேசங்களிலே இழுப்புண்டு போகிறார்கள். இன்றைக்கி நான் தவறான உபதேசத்தை யாரை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறது என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு போகிறது. எது சரின்னு சொன்னாலே போதும், தவறு எதுன்னு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கலாம். அதுதான் என்னுடைய காரியம். தவறு எல்லாத்தையும் அதை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு டைம் கிடையாது. சரியானதை சொல்லி கொடுத்து விட்டால் போதும், தவறை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள். சரி, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தலைப்பிலே போயிட்டுருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சபை. சபை என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த கடைசி காலத்திலே சபை என்பது ஆண்டவருடைய காரியத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சபை என்கிறதே ஒரு மிகப்பெரிய தேவ ரகசியமாக பவுல் அதை எழுதுகிறார். சபை என்பது ஆரம்ப காலம் முதல் ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய திட்டம். ஏற்ற நேரத்தில் சபையை கர்த்தர் உலகத்திலே பெந்தேகோஸ்தே எனும் நாளிலே ஏற்படுத்தினார். முதல் சபை பெந்தேகோஸ்தே எனும் நாளிலே 3120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது. 120 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அன்றைக்கே சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதனாலே பெந்தேகோஸ்தே எனும் நாளிலே முதல் சபை 3120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த சபை என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய திட்டம். இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டம். இது கர்த்தருடைய வருகை வரையிலும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இதுதான் ஆண்டவருடைய கடைசி திட்டம். ஏன்னா இதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்வார், அவ்வளவுதான். அப்போது இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் முடிவு கர்த்தர் சபை எடுப்பதன் மூலமாக அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே அதன் பிறகு வந்து விடுகிறது. ஆண்டவர் தம்முடையவர்களை எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ இதுதான் ஆண்டவருடைய கடைசி திட்டம். அவருடைய ரட்சிப்பு திட்டம் ஒன்று இருந்துச்சு, நியாயப்பிரமாண திட்டம் இருந்துச்சு, ரட்சிப்பு திட்டம் இருந்துச்சு, கிருபையின் காலம். ஆனால் இப்பொழுது அவருடைய இந்த கடைசி திட்டம் என்னென்னா, இந்த சபை உலகத்திலே கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்கும். அவருடைய வருகையோடு உலகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் அவருடைய திட்டத்தின் முடிவு. சரி,
இப்போ இந்த சபை என்கிற தேவ திட்டம் எப்படி உருவானது, இது எப்படி வந்தது, இது ரொம்ப பெரிய ஒரு செய்தி. இது 2 வாரம் பேசணும். பட் ஆனால் நான் இந்த ஒரே வாரத்தில் இன்றைக்கு 2 நாள் பேசணும். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரே நாளிலே இதை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15, 16, 17 15ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன். 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னார். இங்கேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை குறித்து முதலாக பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பிலிப்பு, செசரியா என்கிற பட்டணங்களின் வழியே திசைகளிலே வரும் பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பொதுவான கேள்வி வைத்தார். அந்த கேள்விக்கு சீஷர்கள் பலதரப்பட்ட பதில் கொடுக்கிறாங்க. சிலர் யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் அவரை குறித்து அன்றைக்கு இருந்ததை சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்கிறாங்க. அவைகள் எல்லாமே தவறான வார்த்தைகளாக இருந்தது, தவறான கருத்துக்களாக இருந்தது. ஆகையினால இயேசு கிறிஸ்து அதே கேள்வி திருப்பி வேறு விதமாய் கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு 11 சீஷர்களால் ஒன்று பதில் சொல்ல முடியல, அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே தவறான பல பதில்களை சொல்லி இருக்கிறாங்க. இனி அடுத்த ஒரு தவறு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அமைதியாக இருக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு மாத்திரம் ஒரு பதில் கொடுக்கிறான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா. இந்த பதில் அவனுக்கு எப்படி வந்தது? அதை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதாமே இதை உனக்கு வெளிப்படுத்தினார்கிறார். இந்த பதில் அவனுக்கு எப்படி வந்ததுன்றதை ஆண்டவரே சொல்றார். இது ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடு. இது தானாக நீ உன் அறிவில் இருந்து பேசவில்லை, ஏதோ கற்றுக்கொண்டு பேசவில்லை. இதை பிதா உனக்கு வெளிப்படுத்த, அந்த வெளிப்பாட்டை தான் நீ இப்போ என்கிட்ட சொல்லியிருக்கிற. சபை என்பது தேவனுடைய வெளிப்பாடு. அதுவரையிலும் அந்த வெளிப்பாட்டிலிருந்து வருகிறதான ஒரு இடம்தான் சபை. இப்போ இயேசு கிறிஸ்து யார் என்கிற ஒரு வெளிப்பாடு இந்த சீமோன் பேதுருக்கு கிடைச்சது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார். நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ பாக்கியவான். அவனை சொல்லுகிறார், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்துகிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னார். அப்போ உன்னை கொண்டுதான் என் சபையை நான் கட்டப்போகிறேனார். யாரை கொண்டு? ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றதான பேதுருவை கொண்டுதான் ஆண்டவர் தன் சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா சபை எங்கிருந்து உருவாகிறது என்றால், வெளிப்பாடு உள்ள ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து தான் ஆண்டவர் சபையை கொண்டு வருகிறார். நல்ல கவனிக்கணும். சபை என்கிறது, அந்த கான்செப்டை கர்த்தர் எப்போ ரிலீஸ் பண்றாருன்னா, வெளிப்பாடு உள்ள மனுஷனை நம்பிதான் கர்த்தர் சபையை வைக்கிறார். அப்படின்னா சபை என்பது தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு இடம், தேவ திட்டங்களை வெளிப்படுத்துகிற இடம், தேவ சித்தத்தை தேவ ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு இடம், தேவ ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வெளிப்பாட்டை கொடுக்கிற இடம், தேவ ஜனங்கள் எப்படி வாழக்கூடாது என்கிறதை வெளிப்படுத்தி கொடுக்கிற ஒரு இடம், தேவ ஜனங்கள் எதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு இடம், தேவ ஜனங்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு வெளிப்பாட்டின் இடம்தான் சபை. நரகத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவ ஜனங்களுக்கு எச்சரிப்பை வெளிப்பாடுகளாய் கொடுக்கிற ஒரு இடம்தான் சபை. அப்போ சபை என்பது, உண்மையான சபை என்பது என்ன? தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற இடம். வெளிப்பாட்டின் மனுஷனை நம்பிதான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்துகிறார் என்றால் அதில் தெரியணும், சபைக்குள் தேவன் தன்னுடைய வெளிப்பாடுகளை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு இடம்தான் சபை. அப்படி இருக்கும் பொழுது சபை என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். ஏன்னா இது ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் பேசுகிற ஒரு இடம், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற இடம், எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம்.
இதை தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். அப்போ இதை சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை நான் சேர்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் சபை என்றால் என்ன என்று சொல்லுகிற நேரத்தில் சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் அந்த சபைக்கு கர்த்தர் தலையாய் அந்த சபை நடத்துவதற்கென்று வைத்திருக்கிறதான போதகரை குறித்தும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சபைக்கு தலை கிறிஸ்து, ஆனால் அதை நடத்துவதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எப்படி இந்த இடத்துல சபையை ஆரம்பிப்பதற்கு ஒரு பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதே போல சபை நடத்துவதற்கு ஒரு போதகரை கர்த்தர் நியமித்து வைக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்பதை சேர்த்தே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சபையிலே ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். வெளிப்பாடு உள்ள மனுஷனை வைத்துதான் சபை ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு போதகனை குறித்தும் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். சபையின் போதகன் என்றைக்குமே வெளிப்பாடு உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவ ரகசியங்களை கொண்டு வந்து தம்முடைய ஜனங்களுக்கு, தனக்கு முன்பாக இருக்கிற அந்த ஜனங்களுக்கு, தன்னிடத்தில் கொடுத்திருக்கிற அந்த மந்தைக்கு அவன் தேவ ரகசியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அவனுக்கு வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும். அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாட்டின் செய்தியை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால்தான் அவன்தான் ஒரு சரியான போதகன். அப்படிதான் ஆண்டவர் இங்க சொல்றார். வெளிப்பாட்டின் மனுஷனை வைத்துதான் சபை உருவாக்கப்படுகிறது. அப்படின்னா நடத்துகிற போதகர் நிச்சயமாகவே வெளிப்பாட்டின் மனுஷனாக இருக்க வேண்டும். தேவ ரகசியங்களை ஜனங்களுக்கு கொண்டு வரக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒரு சிலர் நீங்கள் போதகர்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ வெளிப்பாட்டை பெற்று உங்கள் சபையிலே ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். ஏதோ ஒரு 4 வசனத்தை எடுத்துட்டு பேசி ஒரு செய்தி என்று கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் இந்த வாரத்தில் என்ன சொல்ல நினைக்கிறார், ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படி வாழக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இதை தேவ சமூகத்திலே அந்தந்த வாரத்தில் ஆண்டவரிடத்தில் பெற்று அந்த வெளிப்பாட்டை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் சபை இருக்க வேண்டும். அதற்குரிய ஏற்ற ஒரு நபராகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய பொறுப்பிலே நீங்கள் தவறுகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால இதை நல்லா கவனிக்கணும். சபை என்பது வெளிப்பாட்டின் மனுஷன் மூலமாகவே உருவாக்கப்படுகிறது. ஆகையினால் இந்த இடத்தில் பேதுருவை வைத்துத்தான் ஆண்டவர் சபையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சரி, இந்த சபை என்றால் இதனுடைய உண்மையான காரியம் என்ன? இதனுடைய கிரேக்க வார்த்தை சபை என்பதற்கு எக்லீசியா என்று சொல்லுவார்கள். எக்லீசியா என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம். அப்படின்னா சபை என்பது ஆண்டவருடைய சமூகத்திலே பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் சபை. இதை குறித்து நான் பின்னால் உங்களுக்கு நான் இன்னும் விளக்கமாக கடைசி செய்தி முடிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகையினால் தேவ பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவர்கள் இருப்பது அதுதான் சபை. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சபைக்குள் இருக்க முடியாது. அவர் சபைக்குள் வந்தால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதுதான் உண்மை. ஏன்னா ஆதி சபையிலே குறித்து பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் சபைக்குள் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சபையில இடம் கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்கள் சபையில இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சரியான ஒரு இடத்தில் இல்லை, அவங்க சரியான ஒரு ஸ்தானத்தில் இல்லை. ஆகையினாலே உங்கள் சபைக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஒரு நிலைமையில் வந்தால் கண்டிப்பாக அவர்களை நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நடத்த வேண்டும். இல்லாத பட்சத்தில் அந்த நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாய் மாறுவார்கள். போதகர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் சபைக்கு கர்த்தர் உள்ளே கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்படியானால் ரட்சிப்பு என்கிற அனுபவம் வந்த பிறகு அவர்கள் சபையில இணைத்துக் கொண்டு அது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம், அதுதான் சபை. சரி, இப்படிப்பட்ட சபைக்கு ஆண்டவர் சாதாரணமாய் அல்ல, அசாதாரணமான ஒரு நிலைமையிலே இந்த சபையை கர்த்தர் வைக்கிறார். அதை குறித்து நான் இங்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். மீண்டும் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் என்ன? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்துதான் கர்த்தர் சபையில வைக்கிறார். இவர்களை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லைங்கிறார். அப்படியானால் எந்த நரகத்தின் சக்திகள், பிசாசின் ஆவிகள் சபைக்குள் இருக்கிற தேவ ஜனங்களை மேற்கொள்ள முடியாது. சபை என்பது சத்துருவின் மேல், பாதாளத்தின் மேல், பிசாசின் மேல் சர்வ அதிகாரம் படைத்ததாக இருக்கிறது. சபைக்குள் ஒரு தேவ பிள்ளை வந்துவிட்டால் அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள் வந்து அந்த சபையிலே கர்த்தரோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களை எந்த பாதாளத்தின் சக்திகளும் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அது ஒரு பாதுகாப்பான இடம். பிசாசின் அந்தகார சக்திகளிலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலேயே பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் சபை.
சபையிலே வந்து ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வந்து கர்த்தரை உண்மையாய் தேடுவார்கள் என்றால் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த பிசாசின் ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். அவர்களுக்கு விரோதமாக எத்தனை மாந்திரீகங்கள் செய்தாலும் அது வாய்க்காது. அவர்களுக்கு விரோதமாக எத்தனை விதமான பிசாசுகள் ஏவி விடப்பட்டாலும், அவர்களுக்கு விரோதமாக எத்தனை பிசாசுகள் செயல்பட நினைத்தாலும் அவைகளால் அந்த தேவ பிள்ளையை ஒருபோதும் தொட முடியாது. ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டார்கள். பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை மேற்கொள்வது இல்லை என்று சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சபை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. எப்படிப்பட்ட பாதுகாப்பு? அந்தகார சக்திகளிலிருந்து பாதுகாப்பு, பாவத்திலிருந்து பாதுகாப்பு, பிசாசின் கிரியைகளிலிருந்து பாதுகாப்பு, எல்லா விதமான அந்தகார அசுத்தாவிகளின் தாக்குதல்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு. அதுதான் சபைக்குள் இருக்கிறது. ஆகையால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்றால் நல்ல வசனத்தை போதிக்கக்கூடிய, சத்தியத்தை வெளிப்பாடுகளோடு போதிக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு சபையிலே நீங்கள் அங்கத்தினராக இருந்து அந்த சபையிலே நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டு கருத்தோடு கர்த்தரை பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களை எந்த அந்தகாரத்தின் கிரியைகள், பாதாளத்தின் வாசல்கள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள் போதிக்கப்படுகிற அந்த சத்தியம் உங்களை விடுதலையோடு வைக்கும். உங்களுக்கு போதிக்கப்படுகிற அந்த சத்தியம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த சத்தியத்தை தாண்டி, அந்த வேத வசனத்தை தாண்டி, உங்களுக்குள் விதைக்கப்படுகிற அந்த வேத வசனத்தை தாண்டி உங்களை எந்த சத்துருவும் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த சபை குறித்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 19வது வசனம். அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த வசனத்தில் ஆண்டவர் 2 விஷயங்களை பேசுகிறார். சபை குறித்து 2 விஷயங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். ஒன்று, பாதாளத்தின் மேல் சபைக்கு அதிகாரம் இருக்கிறது. 2வது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையின் தலை. இதை வந்து 2யுமே பார்க்கணும். ஒரு பக்கம் பாதாளங்கிறார், ஒரு பக்கம் பரலோகங்கிறார். இந்த சபை குறித்து பேசுவது பாருங்க, 2யுமே பேசுறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அடுத்த வார்த்தையே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். பாருங்க, 2க்கு நடுவில் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் சபையின் தலை. அவர் ஒரு பக்கம் பாதாளத்தை பத்தி பேசுறாரு, ஒரு பக்கம் பரலோகத்தை பத்தி பேசுறாரு. பாதாளம் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் சக்திகள், பிசாசின் ஆவிகள், அந்தகாரத்தின் கிரியைகள் சபையை ஒருபோது மேற்கொள்ள முடியாது சொல்லுகிற இயேசு கிறிஸ்து அடுத்த பக்கம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உனக்கு தருகிறேன். அப்ப இது 2 எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்த பின்பு அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு சகல அதிகாரத்தையும் அவர் சுதந்தரித்தவராய் இருந்தார். நேற்று தினத்தில் அதை குறித்து நான் பேசினேன். இயேசு கிறிஸ்து சர்வ அதிகாரம் படைத்தவராக அவர் ஜெயித்து வந்தார். ஆதாம் அதிகாரங்களை இழந்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதிகாரங்களை மீண்டும் சுதந்தரித்தார் என்று நேற்று தினத்தில் பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அப்படின்னா பாதாளத்தின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கின்றார். அதனாலதான் சபை அது கிறிஸ்துவின் ஆளுகையில் இருக்கிறது. அவரே தலை. அந்த சபைக்குள் வருகிறவர்களை பாதாளத்தின் சக்திகள் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அதனுடைய திறவுகோல் இப்ப எங்கிட்டங்கிறார் ஆண்டவர். இப்ப என்ன சொல்றாருன்னா, இங்கே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால், ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு சபைதான் அவர்களுக்கு வழிவாசலாய் இருக்கிறது. ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படுகிறது, அவருடைய நாமத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நபர் அப்படியே ஒரு சபையிலே, ஒரு குறிப்பிட்ட சபையிலே அங்கத்தினராக இருந்து ஆண்டவரை கருத்தோடு தேடுகிற வழக்கம் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அந்த ஆத்துமா சீக்கிரத்தில் பின்வாங்கி போய்விடுவார்கள். அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு சில தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்று இருக்கிறாங்க. என்ன ஒழுங்கற்று இருக்கிறாங்க? நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துல இருப்பாங்க. அவங்க எந்த சபை எதுலையுமே அவங்க கணக்கில் சேர்த்தியா இருக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லா சபையும் எங்களுக்கு ஒன்று தாங்க அப்படின்வாங்க. ரொம்ப தவறு அது. எல்லா சபையும் எங்களுக்கு ஒன்று தான், நினைச்சா நாங்கள் நினைச்ச நேரத்தில் நினைச்ச சபைக்கு போவோம் அப்படின்வாங்க. தவறு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சரியாய் போதிக்கக்கூடிய
சரியான வெளிப்பாட்டோடு போதிக்கக்கூடிய ஒரு சபையை தெரிந்து கொண்டு அந்த சபையிலே அந்த உபதேசத்திலே தெளிவாய் உறுதியாய் அவங்க இருக்கணும். எல்லாமே சபைதான் அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துல அலையக்கூடாது. ஒரு நிலையா இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க நிலையா இருக்கணும். ரெண்டாவது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சபைக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கிறார். அது வழியா பரலோகம் போறோம் சபை மூலமா தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உபதேசங்கள் தான் நம்மை சரியான பாதையில நடத்துகிறது. சபைக்கு தேவ பிள்ளைகள் சரியான ஒரு அங்கத்தினராக இருந்து தொடர்ந்து அதில் சரியான ஐக்கியத்தில் இருக்கணும். அப்போதான் அந்த உபதேச சத்தியங்கள் ஒவ்வொரு நாளிலும் நம்மை வழி நடத்தும். ஏன்னா இன்னைக்கு விசுவாசிகளை எடுத்துக்கொண்டால் வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வந்தால் மற்ற 6 நாட்கள் உலகத்தோடு இருக்கிறார்கள். அந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள் இதன் நடுவிலே உலாவுகிறாங்க. பலவிதமான சோதனைகள், பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பல பிரச்சனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு தெளிவான ஒரு ஆலோசனை, தெளிவான ஒரு நடத்துதல், தெளிவான ஒரு வெளிப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். இல்லாத பட்சத்திலே அவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் பிசாசு சுலபமாய் அவங்களை தட்டிட்டு போயிடுவான். ஈஸியாக அவங்களுடைய வாழ்க்கையை கவுத்துடுவான். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பயன்படுத்தி அவர்களை சோர்ந்து போக பண்ணிடுவான். அவன் சுலபமாய் ஒரு நபரை வஞ்சிக்க செய்கிறதிலே பிசாசு வல்லவன். வசனத்திலே ஒருவன் தேறினவனாய் இல்லாத பட்சத்தில் அந்த நபரை பிசாசு சுலபமாக வஞ்சித்திடுவான். இது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபைக்கு வராங்க, ஆனால் கொஞ்ச காலத்திலே அவர்கள் ஆண்டவரை விட்டு சபைக்கு வருகிறதை நிறுத்தி போய்விடுகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே ஒரு உறுதியாய் நிற்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு, ஒரு வைராக்கியம் இல்லாமல் நினைச்ச நேரத்தில் அலையிறது. அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், பிசாசு அவருடைய சுலபமாய் தட்டிடுவான். அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்த்திடுவான். சபை என்பது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு சபையில இருந்து வேத வசனத்தை நன்கு கற்றுக்கொண்டு சத்தியத்திலே நடந்து அதிலே உண்மையாகவே ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் அதன் வழியே அவருடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை எல்லாம் பேசுவார். அவருடைய வாழ்க்கைக்குரிய தேவ சித்தத்தை பேசுவார். தேவ சித்தத்திலே கர்த்தர் அவர்களை நடத்துவார். தேவ சித்தத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவங்க வாழ்க்கை குறித்து தன்னுடைய திட்டங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவார். அந்த திட்டத்தின்படி அவர்கள் நடந்து வந்து அவங்க வாழ்க்கையில் அத்தனை காரியங்களும் தேவ சித்தமாக இருந்து அந்த தேவ சித்தத்திலே அவர்கள் வாழ்வது நிமித்தம் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அதான் பரலோகத்துக்கு போகிற பாதை அதுதான். இதையெல்லாம் நான் எங்கேயோ கேட்டு கற்றுக்கொண்டல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு 13 வருஷங்கள் ஒரே சபையிலே இருந்து வளர்ந்து முழு நேர ஊழியத்திற்கு கர்த்தர் தேவ சித்தத்தை தெரியப்படுத்தி அதன் பிறகு எனக்கு இருந்த போதகர் மூலமாகவும் அதை கர்த்தர் உறுதிப்படுத்தி தெளிவாய் கர்த்தரால் நடத்தப்பட்டவர். தேவ சித்தம் தெளிவாக கர்த்தரால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்ததனால் நான் சபையிலே நான் விசுவாசியாக 13 வருஷங்கள் இருந்து அதில் நான் ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்தவன். அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா சபை எப்படி ஒரு தேவ பிள்ளையை வளர்க்கிறது என்கிறத நம்ம பார்க்கணும். தேவ சித்தத்தில் எப்படி பாதுகாக்கிறது என்பதை நம்ம தெரியணும். அதனாலே தேவ பிள்ளைகள் உங்களுக்கு பரலோகத்திற்கு நீங்கள் செல்வதற்கு ஒரு சபையில் சரியான ஒரு ஐக்கியமாக இருக்கணும். ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு திறவுகோல்னா அதன் வழியாக என்ன செய்ய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். புரியுதுங்களா? அப்போ சபைக்குள்ளே வந்தால் நேராக பரலோகத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறத எடுத்துக்காதீங்க. நல்லா பார்த்துங்க. சபை தான் ஷார்ட்கட். ஒருத்தர் சபைக்குள்ளே வந்தால் நேராக பரலோகம் போயிடலாம் அப்படி நான் பிளைண்டாக நான் பேசலை. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த ரட்சிப்பை நீங்கள் கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 10:22 சொல்லுகிறது, 24:13 சொல்லுகிறது. அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் இந்த உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு வர முடியும். அப்போ அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் உங்களுக்கு தெளிவாய் உங்களை நடத்தக்கூடிய ஒரு சபை உங்களுக்கு அவசியம். நான் சொல்கிறேன், புரியுதா? சபைக்குள்ள உட்காந்துட்டேன் டைரெக்டாக பரலோகத்தில் போய் இறங்கிடுவேன் அப்படி நான் சொல்ல வரல. உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு ஒரு சரியான சபை உங்களுக்கு இருந்தால்தான் உங்கள் ரட்சிப்பை கடைசி வரைக்கும் அதில் நீங்கள் நிலைத்திருந்து தேவ சித்தத்தில் வாழ்ந்து பரலோகத்திற்குள் வருவதற்கு அது உங்களை வழி நடத்தும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆகினால் தேவ பிள்ளைகள் சபை என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது பரலோகத்திற்கு போகிறதற்கான பாதை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருப்பது சபை. சரி, இந்த சபை என்பதை குறித்து நான் உங்களுக்கு இதில் கிறிஸ்துவை நான் எந்த அளவுக்கு அதிலே அவர் சம்பந்தப்படுகிறார் என்பதை இனி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து சபையில் எப்படி நேரடியாக சம்பந்தப்படுகிறார் வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம்
28வது வசனத்தை உங்களுக்கு நான் இப்பொழுதும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த சபைக்குரிய மேய்ப்பனுக்கும் ஒரு ஆலோசனையை இந்த இடத்துல பவுல் வழங்குகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக வாங்கப்பட்டதுதான் சபை. புரிதலா? தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை, சுய இரத்தத்தின் மூலமாக ஜனங்களை பாவங்களை கழுவி அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதுதான் சபை. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட ஒரு சபை, இதை மேய்ப்பதற்கு கர்த்தர் உங்களை மேய்ப்பனாய் வைத்திருக்கும் பொழுது உங்கள் மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் மந்தையை கண்காணிப்பதிலே, உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட மந்தையை கவனிப்பதிலே, அவர்களை நடத்துவதிலே, அவர்களை விசாரிப்பதிலே, அவர்களை தேவ சித்தத்திலே நடத்துவதிலே, தேவ சித்தத்தை விட்டு வெளியே போகும் பொழுது அவர்களை சரிப்படுத்துவதிலே நீங்கள் எச்சரிக்கையாய் கவனத்தோடு அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே சபையின் மேய்ப்பர்களுக்கும் ஒரு ஆலோசனையை பவுல் முன்வைக்கிறார். ஆக மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன்? சபை என்பது சாதாரணமானதல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி சம்பாதித்தது தான் சபை. சரி, இப்போ இந்த சபை இப்படி சம்பாதிக்கப்பட்டது. இந்த சபையை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இதிலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார்? இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22 33 வரைக்கும். அப்புறம் நீங்கள் வீட்டில் நிதானமாக படிச்சுக்கோங்க. நான் இப்பொழுது அதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 22 33 வரைக்கும் 5ஆம் அதிகாரம் பின்னால் நீங்கள் படிங்க. நான் இப்பொழுது முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி என்கிறதை வைத்துவிட்டு உலகத்திலே ஒரு கணவன் மனைவி அடையாளமாக காட்டி கிறிஸ்துவையும் சபையையும் இந்த இடத்துல பவுல் விளக்கம் கொடுக்கிறார். உலகத்திலே நடக்கிற ஒரு காரியத்தை வைத்து ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ள வைக்கிறார். ஒரு கணவன் மனைவி கண் முன்னால் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவையும் சபையும் அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகிறார். அது கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. அதை அப்படி கம்பேர் பண்றார். இப்போ அதை புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவு அழகாக இதை டீல் பண்றாரு பாருங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறார்கள். அதே போல சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்ங்கிறார். இதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார்ங்கிறார். அப்போ தலை கிறிஸ்து, சபை அதனுடைய உடல், கிறிஸ்துவனுடைய சரீரம் என்னன்னா சபை. அப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்து தான் சபைக்கு அவர் தலையா இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய உடல், ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய கைகள் செயல்படுகிறது, அவனுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுகிறது. கால் நடக்கிறது, கைகள் வேலை செய்கிறது, எல்லா ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு செயல்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா செயல்படுகிற ஒவ்வொரு உறுப்புகளும் தலையிலிருந்து தான் அதை கமாண்ட் வாங்குது. தலை என்ன கட்டளை கொடுக்கிறதோ அதை அந்த உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதத்தில் செயல்படுகிறது. தலை தான் கமாண்ட் பண்ணுது. இப்போ நான் அந்த இடத்துல நின்று பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த மைக்கு பக்கத்தில் நீ அப்படி க்ளோஸாக நின்று பேசு என்று எனக்கு தலையிலிருந்து ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை நான் பேஸ் பண்ணி என்ன செய்யணும், மைக் பக்கத்தில் நின்று பேசுகிறேன். அப்போ தான் நீ பேசுவது சரியாக போகும். அப்போ ஒரு கமாண்ட் மேலேருந்து வந்துட்டே இருக்குது. இதே போல தான் ஒவ்வொரு காரியம், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட தலை சொல்லுகிறதை கேட்டு நடந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். தலை சொல்லுகிறதை கேட்காமல் போனால் சர்வ குழப்பமாக இருக்கும். நீ என்ன சொல்கிறது, மைக் பக்கத்தில் நின்று பேசுறது, நான் அங்கே தான் நின்று பேசுவேன்னா பேசுறதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்படிதான் தலை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடந்தால் எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லும். தலை எல்லாமே கரெக்டாக தான் சொல்லும், நல்லதுக்கு தான் சொல்லும். நம்ம தலை நமக்கு கொடுக்குற கமெண்ட் எதுவுமே தீமைக்காகவே இருக்காது. புரிதலாம்? நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய தலை கொடுக்குற எந்த கமெண்டும் தப்பானது கிடையாது, எதுவுமே வீணானது கிடையாது. ஒரு கொசு உங்களை கடிக்கிறது என்றால் அடுத்த கைக்கு அது கமெண்ட் கொடுக்குது, அதை அடித்து தள்ளிடுன்னு சொல்லுது. அப்போது அது
ஒரு கமாண்ட் கொடுக்குதுன்னா அது நமக்கு நல்லதுக்கு தான். எந்த ஒரு கமாண்ட் வந்தாலும் உங்கள் சரீரத்திற்கு உங்கள் தலை கொடுக்கிற அத்தனை கமாண்டும் அது நல்லதுக்கு தான். ஒருபோதும் தீமையான கமாண்ட் அது கொடுக்கிறது கிடையாது. இதே காரியம்தான் இயேசு கிறிஸ்துவாகிய தலை, சரீரமாகிய சபை, இதற்கு கொடுக்கிற அத்தனை கமாண்டும் நல்லதுக்கு தான். அப்ப சபையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சத்தியங்கள் வேத புத்தகத்தின் மூலமாக வேத வசனத்திலிருந்து கொடுக்கிறதான அத்தனை சத்தியங்களும் உங்கள் நன்மைக்கு எதுவாகத்தான். ஒரு பாவத்தை விடு, ஒரு தவறான காரியத்தை செய்யாதே, உலகத்தோடு ஒத்து வாழாதே, உலக வேஷம் தரிக்காதே, உன்னை வேறுபடுத்திக்கொள், நீ தேவ பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தோடு இரு. இப்படி பல விஷயங்களை சபை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது எல்லாமே நல்லதுக்கு தான். இதெல்லாம் யார் கேட்பா அப்படி சொல்லி நீங்கள் அந்த கட்டளைக்கு, தலையின் கட்டளைகளுக்கு நீங்கள் விலகி நீங்கள் வேற ஒன்று செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் தீமையாய் போய் முடியும். தலை சொல்றது என்னைக்குமே உடலுக்கு நல்லது. தலை சொல்றதை மதிக்காமல் உடல் வேறு விதத்தில் செயல்படுமானால் அந்த பிரச்சனையை அந்த உடல் சந்திக்கத்தான் வேணும். அதே போலதான் உங்கள் தலையாகிய கிறிஸ்து சபையிலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தலை எதிர்பார்க்கிறது. சரீரம் கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் சொல்றார். புருஷன் மனைவியோடு கம்பேர் பண்ணி சொல்றார். கீழ்ப்படிந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் அதனுடைய ஆசீர்வாதத்தை சபை, அதாவது தேவ பிள்ளைகள் இழந்து விடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை சபையிலே போதிக்கப்படும் பொழுது அந்த சத்தியங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாமே சொல்றேன், எதை செய்யணும் சொல்லுதோ, எது தவறு என்று சொல்லுகிறதோ அத்தனை காரியங்களையும் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையோடு சபையிலே சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு கவனமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் முதல் காரியம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சபை குறித்து அடுத்த காரியம் 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 25, 26, 27 3 வசனங்களை அடுத்ததாக வாசிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாராம். எப்படி ஒரு புருஷன் தன்னையே தன் மனைவியின் நலனுக்காக ஒப்பு கொடுக்கிறானோ அதே போல சபைக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்தது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சபையை கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத மகிமையுள்ள சபையாக தனக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா சபையை குறித்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அதில் எந்த கரை இருக்கக்கூடாது, எந்த விதமான பாவ கரைகள் இருக்கக்கூடாது, எந்த விதமான திரைகள் இருக்கக்கூடாது. அப்படின்னா அதில் எந்த விதமான அவதூறான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. சபை 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். அப்பதான் அது தனக்கு முன்னால நிற்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறதுனாலே அவருடைய மனவாட்டியாகிய சபை அவருக்கு முன்னால போய் நிற்கணும்னா அதுவும் அந்த கிறிஸ்துவை போலவே அது 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப அதற்காக சபைக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக? அதை பரிசுத்தப்படுத்தி தனக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக. நல்ல கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் ஆசை தம்முடைய பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்க வேண்டும். இது அருமையான ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக யோவான் 14, 15, 16 ஆகிய 3 அதிகாரங்களை ஃபேர்வெல் மெசேஜை பேசுவார். பிரிவு உபச்சார செய்தி. அதில் எடுத்தோடு சொல்லுவார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஃபர்ஸ்ட் எடுத்து அங்கே தான் ஆரம்பிப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அடுத்து சொல்லுவார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பவும் வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி உங்களையும் என்னோடு நான் சேர்த்துக் கொள்ளுவேன்கிறார். அப்படிதான் ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு விருப்பம் பாருங்க! தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அதற்காக நான் போறேன், போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படி நான் திரும்பி வந்து உங்களை சேர்த்துக் கொள்கிறேன். நீங்கள் என்று யாரை சொல்றாரு? அப்போஸ்தலர்களை. இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் என்பது யாரை குறிக்கிறது? சபை குறிக்கிறது.
தம்மை பின்பற்றுகிறவர்களை தம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து அவ்வளவு விருப்பமா இருக்கிறார். அப்படின்னா சபையை தனக்கு முன்னால நிறுத்திக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து என்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். சபைக்குள் வந்த ஒரு நபரையும் அவர் இழந்து போக அவர் விரும்புறது கிடையாது. அத்தனை பேரையும் தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதற்கு அவர்கள் நிற்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்றால், அவர்கள் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத கற்புள்ள சபையாக இருக்கணும். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், ஆண்டவர் ஆதாமை தேடி ஏதேன் தோட்டத்துக்குள்ள வராரு. அவன் வழக்கம் போல வராரு. இவன் ஓடி போய் ஒளியறான். தனக்கு முன்னால் நிற்க முடியல, கர்த்தருக்கு முன்னால் அவனால் நிற்க முடியல. ஏன்? அவன் வாழ்க்கையில பாவம் வந்தது. பாவம் வந்ததுனாலே அவனால் ஆண்டவர் வந்தாலும் அவருக்கு முன்னால் நிற்க முடியாதபடி ஓடி ஒளிந்தான். இப்படித்தான் பாவம் ஒரு தேவ பிள்ளைகள் வந்தால் அவர்கள் கர்த்தருக்கு முன்னால் நிற்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் சில பலவீனங்கள் வரலாம், சில குறைவுகள் வரலாம், சில பாவங்கள் உங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் தலை தூக்கலாம், சில குற்ற உணர்வுகள் வரலாம். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பீர்கள் என்றால் அந்த குறைவுகளை ஆண்டவர் உங்களுக்கு உடனே சுட்டி காட்டுவார். ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபைக்கு வரும்பொழுது உங்கள் உள்ளத்திலே இருக்கிற குறைவுகள், உங்க வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள், ஏதோ கசப்புகள், வேதனைகள், சில பாவங்கள், சில தடுமாற்றங்கள் ஏதோ இருக்கும். அந்த வாரத்தில் நீங்கள் தவறு அந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு போதகர் மூலமாக, அந்த செய்தியின் மூலமாக உங்களை உணர்த்துவார். அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்களை உணர்த்துவார், உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவார். உடனே நீங்கள் சரிப்படுத்தி கொண்டு மீண்டும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் தகுதி அடைந்து விடுவீர்கள். அந்த செய்தி உங்களை ஆண்டவருக்கு முன்பாக மறுபடி நிற்க வைத்து விடும். இந்த ஈவினிங் லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பித்ததிலிருந்து, இந்த அடிப்படை சத்தியங்கள் ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு ஒவ்வொரு நாளிலும் இந்த லைவ் ஸ்ட்ரீம் முடித்த உடனே எனக்கு நிறைய ஃபீட்பேக் எனக்கு வருது. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பதாக இந்த ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஒரு சகோதரி எனக்கு அனுப்புனாங்க. நான் இன்றைக்கு மத்தியானத்துலேருந்து எனக்கு ஒரு ஜெபிக்க முடியாதபடி ஒரு தடுமாற்றம், ஒரு போராட்ட நிலைமையில் இருந்தேன். தேவ சமூகத்தை உணர முடியாமல் ஒரு போராட்டமான ஜெபிக்க முடியாத நிலைமையில் இருந்தேன். இன்றைக்கி இந்த ஈவினிங் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உடனே எனக்கு ஒரு பெரிய விடுதலையானது. நான் உடனே அந்த உங்களோட ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள நான் நார்மலுக்கு வந்துட்டேன். என்னை கர்த்தர் உடனே அந்த சூழ்நிலையில், தடுமாற்றத்திலிருந்து, அந்த ஜெபிக்க முடியாத நிலைமையிலிருந்து உடனே என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி முடிச்சோடனே ஒரு செய்தி அனுப்புனாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவருக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவருடைய பிரசனத்திற்குள் மீண்டும் வந்து விடுவீர்கள். இதுக்கு தான் கர்த்தர் சபையை வைக்கிறார். இதை கர்த்தர் எப்படி செய்கிறாராம் பாருங்க. நான் திருப்பி அந்த 26வது வசனத்தை வாசிக்கிறேன். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு. இந்த சுத்திகரிப்பை கர்த்தர் எப்படி ஏற்படுத்துகிறாராம்? திருவசனத்தை கொண்டு. சபையிலே தேவனுடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கப்படும் பொழுது அந்த வசனங்கள் உங்களை சுத்திகரிக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், குடும்ப பிரச்சனையோ, வாழ்க்கை பிரச்சனையோ, சத்துருவின் போராட்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வரும் பொழுது அந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உடனே நீங்கள் ஆண்டவருக்குள் தூக்கி நிறுத்தப்படுவீர்கள். கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு சபையை பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார். தமக்கு முன்பாய் நிற்பதற்கு எப்பொழுதும் சபையை தகுதிப்படுத்துகிறார். இதை கர்த்தர் சபையில் செய்கிறார். அடுத்தது ஒன்று நான் சொல்றேன். 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இங்கே பார்க்கும் பொழுது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபைக்கு ஆழமான வசனங்களை கொடுத்து ஆண்டவர் போஷிக்கிறார். ஒரு கணவன் தன் மனைவியை போஷிக்கிறான், அதே போல கிறிஸ்து சபையை போஷிக்கிறார். அதனால தான் அருமையாக சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 23ஆம் சங்கீதத்தை அழகாக சொல்றார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எப்படி? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி என்னை ஜீவனுள்ள வழியில் நடத்துகிறாருங்கிறார். அவர் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படி அபிஷேகம் பண்ணுகிறாருங்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து வருது?
கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் அதை கொண்டு போய் விடுகிறார். அப்படின்னா சபையில் செழிப்பான பசுமையான புல்லாக இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு அங்கேதான் சத்துள்ள ஆகாரத்தினால் போஷிக்கப்படுகிறார்கள். அப்போ சபை தேவனுடைய வார்த்தையினால் போஷிக்கப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய போஜனமாகிய தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, சத்துருவை ஜெயிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, சத்துருவோடு யுத்தம் பண்ணுவதற்குரிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த ஆகாரத்தை கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். உங்களை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், ஆரோக்கியம் கொடுக்கிறார். உங்களை அதன் மூலமாக சத்துருவை ஜெயித்து வாழ உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்போ இந்த சபை இவ்வளவு தூரம் ஆண்டவரால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்ற இதே வேத பகுதியில் 30வது வசனத்திலிருந்து, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியின் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். இந்த இடத்துல கணவன் மனைவி பற்றி அடுத்த இன்னொரு காரியத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு மனைவி, ஒரு கணவன். மனைவி ஒரு குடும்பத்தில் பிறந்து அவள் ஒரு பெண்ணாக வளருகிறாள். அவள் வளர்ந்து அதன் பிறகு மணவாளனுக்கு அவள் நியமிக்கப்பட்டு அவள் திருமணத்தில் இணைக்கப்படுகிறாள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டுறார். இங்கே பவுல், ஒரு மனைவியானவள் திருமணமாகும் பொழுது, அவள் மனைவியாகும் பொழுது அவள் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் புருஷனோடு அவள் இணைந்து விடுகிறாள். புருஷனும் அதே போல என்ன செய்கிறான், தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து விடுகிறான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த காரியம் என்ன செய்கிறது என்றால், பழைய காரியத்திலிருந்து பிரிந்து இவர்களை ஒரு ஐக்கியமாக மாற்றி விடுகிறது. புருஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்து விடுகிறான். மனைவியானால் அந்த பெண்ணும் என்ன செய்கிறாள், பெற்ற அந்த வீட்டை விட்டு பிரிந்து தன் கணவனோடு இணைந்து விடுகிறாள். இது எதை குறிக்கிறது என்றால், சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சபையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். அதே போல சபையானது உலகத்தை விட்டு தன்னை பிரித்து கொண்டு கிறிஸ்துவோடு அது தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். சபைக்குள் வந்த பிறகும் உலகத்தோடு இருக்கிற தொடர்பு நமக்கு இருக்கக்கூடாது. உலகத்தை விட்டு, உலகத்தின் பாவத்தை விட்டு, உலகத்தின் ஆடம்பரத்தை விட்டு, உலகத்தின் சகலவிதமான ஃபேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டு சபையானது கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையை நாம் புரிந்து கொண்டு அதில் நடக்க வேண்டும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சபையில் இருக்கிறவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், எக்லீசியா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தை விட்டு நம்மை பிரித்து கொண்டு கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவும் தன்னை வேறுபடுத்தி கொண்டு நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல சபையும் என்ன செய்ய வேண்டும், உலகத்தை விட்டு, பழைய பாரம்பரியத்தை விட்டு, பழைய காரியங்களை விட்டு, பழைய சடங்காச்சாரங்களை விட்டு, பழைய பழக்க வழக்கங்களை விட்டு, பழைய எல்லா விதமான காரியங்களை விட்டு கிறிஸ்துவோடு அவருடைய உபதேசத்தோடு தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். அதுதான் சபை. கடைசியாக அவனை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்ங்கிறார்.
இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவன் வீழ்ச்சி அடைந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்படுவான்னு எச்சரிக்கிறார். அப்போ வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கான ஆலோசனை தான் 25வது வசனத்தில் சொல்கிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாதபடிக்கு நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவரை ஆராதிக்கிறதை ஒருபோதும் 2வது இடத்துல வைக்கக்கூடாது. அதை விட பிரதானமானது நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஆராதிப்பதை விட பிரதானமானது எதுவுமே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த நாட்களிலே இப்போ நம்ம அரசாங்கம் சட்டம், இப்போ ஒரு சூழ்நிலையின்படி இது நிரந்தர சட்டம் கிடையாது, தற்காலிகமான வியாதி பரவாமல் இருப்பதற்காக கொடுக்கப்படுகிற சட்டம் அல்லது ஆலோசனை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது கட்டாயம். அப்போ இதிலிருந்து பார்க்கும் பொழுது, ஆனாலும் நம்ம ஆராதிக்கக்கூடாது என்று யாரையும் சொல்லலை, எல்லாம் ஒன்று சேரக்கூடாது, அதுதான். அப்போ நம்ம அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு கர்த்தர் நமக்கு ஏற்பாடு செய்கிறார். இதை யாரும் கேட்கப் போவது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது சபை கூடி வருதலிலே எவ்வளவு கவனம் நாம் செலுத்தினோமோ அந்த கவனத்தை இப்போ வீட்டில் இருந்து நீங்கள் ஆராதிக்கிறதுல கரெக்டாக இருக்கணும். புரிதல். அதே தேவ பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறதுலே கவனமாக இருக்கணும். இந்த சீக்கிரமாக இந்த காலங்கள் முடியும். அதன் பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அது சீக்கிரம் வந்துடும். ஆனால் அதற்கு முன்பாக கூட சொல்லுகிறேன், கரெக்டாக எத்தனை மணிக்கு ஆராதனை அதுக்கு முன்பதாகவே எல்லாரும் ரெடியாக இருந்து குளித்து ரெடியாக எப்படி சபைக்கு கிளம்பி வரும்போது எப்படி ஆயத்தமாக வரமோ அது போல எல்லாம் ஆயத்தமாகி தேவ பயத்தோடு கையில் வேத புத்தகத்தோடு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கலந்து கொள்ளணும். தேவ பயத்தோடு அதில் கலந்து கொள்ளணும். வீட்டில் தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே குளிக்காமல் தூங்கி முகத்தை கூட கழுவாமல் பல்லு விளக்காமல் அப்படியே சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு அப்படிலாம் நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடாது. புரிதல். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிர்விசாரம் இருக்கக்கூடாது. தேவ பயம் ஆயத்தம் இருக்கணும். இன்றைக்கி சபை வழக்கமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சிலர்லாம் பார்க்கும்போது நிர்விசாரத்தோடு 8:30 மணிக்கு 9 மணிக்கு 9:30 மணிக்கு 1 மணி நேரம் கழிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு சபைக்கு வரவங்களா இருக்கிறாங்க. இது இப்போ இன்னும் வசதியாக போச்சுன்னு நினச்சிக்க கூடாது. புரிதல். இப்போ நம்மளை லேட்டாக போனாலும் சபையில் அப்போ கேட்பாங்க, இப்போ கேட்குறதுக்கு ஆள் இல்லை, எப்போ நினச்சேன் அப்போ நிதானமாக பார்த்துக்கலாம். இல்லை, ஒரு தேவ பயம். நான் உங்களை பார்க்குறதில்ல, ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் எந்த வாஞ்சையோடு கர்த்தரை தேடுகிறீர்கள் என்பதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால் எந்த சபைக்கு நீங்கள் போகிறவங்களா அந்த லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கருத்தோடு தாகத்தோடு நீங்கள் தேவ பயத்தோடு வாஞ்சையோடு சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஏன்னா சபைதான் நம்மை நியாய தீர்ப்புகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது. சபை கூடுதல் நமக்கு போகும் பொழுது ஆவிக்குரிய தன்மைகள் நமக்கு குறையும், ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். அது நிமித்தம் கடைசியிலே நாம் தப்பிக்கொள்ள முடியாது, நியாய தீர்ப்பு வரும் என்று வேத எச்சரிப்பு கொடுக்கிறது. சபைக்குள் வந்துவிட்டவனும் நியாயம் தீர்க்கப்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போ அவன் சபை கூடி வருதலை விட்டுவிடும் பொழுது அவன் நியாய தீர்க்கப்படுகிறதற்கு ஏதுவாக அவன் மறுபடியும் பின்வாங்கி போகிறான், அவன் நியாய தீர்க்கப்படுகிறான். அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப கவனத்தோடு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டம் அதுதான் சபை. ரட்சிக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு தேவ திட்டம் அதுதான் சபை. பரலோகத்திற்கு கர்த்தர் சபை எடுத்துக்கொள்ள வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தேவ பயத்தோடு ஆண்டவருடைய திட்டத்திலே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையில் வாஞ்சையோடு தாகத்தோடு கருத்தோடு உண்மையாக உங்களை அர்ப்பணித்து கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். தேவ சித்தத்தில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். அப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீங்களும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சபை என்றால் என்ன? சபைக்கு எங்கள் ஆண்டவர் தலையாயிருந்து எங்களை நடத்துகிறீங்க, எங்களை போஷிக்கிறீங்க, எங்களை விசாரிக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை பாதுகாக்கிறீங்க. உங்களை எங்களுக்காக சபைக்காக முழுவதும் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் சொந்த ரத்தத்தினால் இந்த சபையை சம்பாதித்து இருக்கிறீங்க என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த சபையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அதற்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே வேத வசனத்தின் மூலமாக எங்களை போஷிக்கிறீங்க என்பதை பார்த்தோம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத கற்புள்ள சபையாக உங்களுக்கு முன்பாய் நிறுத்துவதற்காக அதற்காகவே நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. இவ்வளவு காரியங்களை நீங்க செய்திருக்கும் பொழுது
நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையோடு சபை கூடி வருதலிலே ஜாக்கிரதையோடு கவனத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். உம்மை ஆராதிக்கிற விஷயத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற காரியத்திலும் நாங்கள் எவ்வளவு தூரம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கும் கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். சபை என்கிற இந்த மகா பெரிய உம்முடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவே பரலோக ராஜ்யத்தின் வாசல் வழி என்பதை நாங்கள் பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் சபை என்பதை நாங்கள் பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். பூமியில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு சபை என்கிற நம்முடைய பெரிய திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க. நாங்கள் பரலோகம் வந்து சேர்வது வரைக்கும் எங்களை கர்த்தர் சபையின் மூலமாக போஷித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.